Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜானத்தன் ஸ்விஃப்டோட Gulliver's Travel PGTR plus Unit 2. ஜானத்தன் ஸ்விஃப்ட் எங்கே பிறந்தாருன்னா டப்ளின் அயர்லாண்டில் பிறந்திருக்காரு. November 30, 1667. Died in the year 1745, October 19. ஸோ அவரோட எஜுகேஷன் வந்து ட்ரினிட்டி காலேஜ் டப்ளினில் பண்ணியிருக்காரு. Some of his most famous works என்னென்னு பார்த்தோன்னா A Tale of a Tub, The Battle of the Books, A Modest Proposal and Gulliver's Travel, and that was published in the year 1726. So most of the works அவரோடது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா சட்டைரிக்கலாக தான் இருக்குது. அவரோட சொசைட்டி அண்ட் பாலிட்டிக்ஸ் இதெல்லாமே சட்டைர் பண்ணி எழுதியிருக்கார். So now let's get into the novel Gulliver's Travels. The full title என்னன்னா Travels into Several Remote Nations of the World in 4 parts by Lemuel Gulliver, first a surgeon and then a captain of several ships. இதுதான் இந்த நாவலோட full title. Next இது 1726ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆத்தர் வந்து நேம் மென்ஷன் பண்ணாமல் அனானிமஸ் பப்ளிகேஷன் தான், பிகாஸ் ஃபியர் ஆஃப் பொலிட்டிக்கல் பேக்லாஷ், பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கிறனால அவர் வந்து நேமை மென்ஷன் பண்ணாமல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்ன ஜான்ரான்னு பார்த்தீங்கன்னா சட்டையர், ட்ராவல் நரேட்டிவ், பொலிட்டிக்கல் அலிகழி அண்ட் சோஷியல் கமெண்டரி. ஸோ இந்த நாவல் டிவைடட் இன்டு 4 பார்ட்ஸ், மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 4 பார்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு இந்த ஃபிக்ஷனல் நரேட்டர் லெமுனல் கலிவர், அவர் அந்த ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் திஸ் நாவல், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட வாயேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இன் 4 பார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா வாயேஜ் டு லிலிபுட். ஸோ லிலிபுட்ன்றது வந்து இட்ஸ் ஐலாண்ட் ஆஃப் டைனி பீப்புள். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2 a voyage to Brobdingnag, an island of giants. And part 3 நிறைய places இருக்கு, பட் நம்ம we could just consider a voyage to Lapita தான் மெயினா கன்சிடர் பண்றோம். Palnibadbi, Lugnac, Gulbdub trip and Japan. And part 4 a voyage to the land of Honim. So a voyage to Lilliput ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கேரக்டர்ஸ் யாரெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரொட்டகனிஸ்ட் தான் லெமுல் கலிவர், த நரேட்டர், த மெயின் கேரக்டர். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் மேன், சர்ஜன் அவர். ஆனால் லேட்டர் ஹி சேஞ்ச் ஹிஸ் ப்ரொஃபஷன் அஸ் அ ஷிப் கேப்டன். ஸோ ஹி ட்ராவல்ஸ் டு வேரியஸ் ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட்ஸ். அதுலேருந்து அவர் லேர்ன் பண்ண விஷயத்தையோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இதில் நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ த்ரூ திஸ் பர்டிகுலர் கேரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா பாலிட்டிக்ஸோ இல்லை சட்டையர் பண்ணியிருக்காரு, கிண்டலும் கேலியுமா ஒரு மாதிரி சொல்லி அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காரு. சயின்ஸோட பிலீஃப், அந்த மக்களோட பிலீஃப் ஆன் சயின்ஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஹியூமன் ப்ரைட் அண்ட் மொராலிட்டி. அதர் கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக இந்த வாயேஜ் டு லிலிபுட் வந்துட்டு என்ன சொல்றேன், சட்டையர் ஆன் பெட்டி பாலிடிக்ஸ் அண்ட் ப்ரைட். ஒரு சின்ன விஷயத்துக்கு, ஒரு அன்இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்காக ஒரு வார் நடக்குது. அதுதான் அந்த வார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிக் எக்கோட பிக் எட் அண்ட் ஸ்மால் எட் எது வந்து ஃபர்ஸ்ட் உடையும் அப்படின்றதான் ஒரு வார். அது யாருக்கும் நடக்குதுன்னு தான் இந்த பர்டிகுலர் வாயேஜ்ல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கேரக்டர்ஸ் எம்பரர் ஆஃப் லிலிபுட், ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். அண்ட் கலிவரோட ஹெல்ப்போட தான் வந்து அவரை வந்து பெல்ஃபிஸ்க்கு வந்து அட்டாக் பண்றாரு. அனதர் எம்பையர், பெல்ஃபிஸ்க்கு வந்து அனதர் எம்பையர். ஸோ திஸ் பர்டிகுலர் கேரக்டர் லிலிபுட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணி ஷிஃப்ட் எழுதியிருக்காருன்னா கிங் ஜார்ஜ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரிட்டனை தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எம்பரர்ஸ் ஆஃப் லிலிபுட், ஷி அவார்ட்ஸ் கலிவர் பிகாஸ் நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது சொல்றேன் நான், இந்த பேலஸ் பைரை வந்து யூனிட் பண்ணியிருப்பார். அதனால ஃபிளிப்னாப், ஹை ட்ரெஷரர் ஆஃப் லிலிபுட். ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஜெலஸ் ஆஃப் கலிவர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் இது யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா சார் ராபர்ட் வால்போல், பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரோட சட்டையர் பண்ணி தான் இந்த கேரக்டரை டெவலப் பண்ணியிருக்காரு. And next is Skyresh Bolgalam, Admiral of Lilliput, again another character who hates Gulliver, or enemy மாதிரி பார்க்கறாரு. And Reldresel, a principal secretary of private affairs, அவர் தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பிட்வீன் லில்லிபுட்டுக்கும் பெல்ஃபிஸ்க்கும் சண்டையை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த ரெண்டு லில்லிபுட்டும் பெல்ஃபிஸ்க்கும் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா விக்ஸ் விசஸ் டோரிஸ்.
So this is the outline of the story now. நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து shipwreck and capture. கலிவோட ஷிப் வந்துட்டு ஒரு வாய்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரெக் ஆயிடுது. அவர் மட்டும் லிலிபுட்டோட வாஷஸ் அஷோர் இன் லிலிபுட். அங்க அவர் யாரை பாக்குறாருன்னா டைனி பீப்புளை பாக்குறாரு. அவங்களோட லேண்ட் ஆஃப் 6 inch டால் பீப்புள் தான் அவங்க. ஸோ ரொம்ப டைனியா இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டைனி பீப்புள் அவரை பார்த்தோன்னா அவரை கட்டி கட்டி போட்டு இழுத்துட்டு ஒரு பிரிசனர் மாதிரி கூட்டிட்டு போறாங்க லிலிபுட்டியன்ஸ். தென் இனிஷியல் ஹாஸ்பிட்டல் பிகினிங்ல எப்படி அவர் ட்ரீட் பண்ணாங்க, நல்லபடியா தான் ட்ரீட் பண்றாங்க. அண்ட் அந்த எம்பரர் as I said earlier அவரோட கலிவரோட ஹெல்ப் வாங்கிக்கிறாரு. யார் அட்டாக் பண்றதுக்குன்னா அனதர் டீம், அனதர் எம்பையர் அட்டாக் பண்றதுக்கு. ஸோ அவரோட கலிவரோட லைஃப் இன் லிலிபுட் எப்படி இருக்குன்னா ஹி லேர்ன்ஸ் தேர் லாங்குவேஜ், அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஈவன் எம்பரர் ஷோஸ் ஹிம் ஆஃப் ஆஸ் எ கியூரியாசிட்டி. அண்ட் பொலிட்டிக்கல் செக்டர்னு சொல்லும் போது லிலிபுட்டன்ஸ் வந்து யார் கூட வார்ல இருக்காங்க, பெல்ஃபஸ் கூட இருக்காங்க, சிம்பலைசிங் பிரான்ஸ். The conflict எதனால இது, as I said earlier, silly unimportant fight between these two empire. எதனால அப்படின்னா which end of an egg to break first, either the big end or the small end. இதை வந்து என்ன சட்டரைஸ் பண்ணிக்கிறாருன்னா ஆக்சுவலா இட்ஸ் a conflict between Catholic versus Protestant in English and in England and Europe. Next, Gulliver's service. He captures the enemies, a fleet of bluffers, help பண்றாரு அந்த வார்ல. அண்ட் லிலிபுட் வின்னும் பண்ணிடுறாங்க. பட் லேட்டர் எம்பரர் என்ன சொல்றாருன்னா அந்த எம்பையர் மொத்தமே உங்களுக்கு சேவ் ஆகணும்னு சொல்லும்போது கலிவர் அதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் ஹி ட்ரைஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் பிளேஸ். அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது புல்ஃபிஸ்க்கு வந்து ஹெல்ப் அண்ட் ஹி எஸ்கேப்ஸ் டு புல்ஃபிஸ்க். அங்க ஒரு போட்டோட அங்க வந்து சேஃபா இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இதுதான் வந்துட்டு A Voyage to Lilliputோட ஷார்ட் சம்மரி. Next part, Voyage to Brobdingnag. இதுல வர கேரக்டர்ஸ் அகைன் protagonist Lemuel Gulliver, அவர் தான் அகைன் narrator and protagonist, and appears tiny in the land of James. இது வந்து the previous பார்த்த land வந்து it's a land of tiny people, and this land is a land of James. எல்லாருமே ரொம்ப பெருசா இருக்காங்க. இதுல வந்து நரேட்டர் வந்து ரொம்ப டைனியா இருக்காரு. ஸோ ட்ரீட்டட் அஸ் போத் எ கியூரியாசிட்டி அண்ட் அ பெட். ஸோ இவரை எப்படி இந்த நரேட்டர் எப்படி ப்ரொட்டகனிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்றாங்க இந்த லேண்ட்ல இருக்க மக்கள் அப்படின்னா அவர் ஒரு பெட் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஸோ இதுல அனதர் கேரக்டர் த ஃபார்மர். அவர் தான் வந்துட்டு கலிவரோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இன் பிராப்டிங்நாக்ல. He sees Gulliver as a way to earn money by showing him at fairs. So ரொம்ப டைனியா இருக்கனால அவரை வந்து எக்ஸிபிஷன்ல வச்சு அவரை வச்சு காசு சம்பாதிக்க பாக்குறாரு. அந்த ஃபார்மரோட 9-year-old டாட்டர் Glumdalclitch, அவங்க தான் வந்துட்டு கேர்டேக்கர் ஆஃப் கலிவர். ரொம்ப கைண்ட் அண்ட் கேரிங் கேர்ள் and becomes Gulliver's nurse and constant companion. Other characters are Durin of Brobdingnag. அவங்க வந்து கலிவரை ஃபார்மர் கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க கோர்ட்லயே வச்சுக்கிறாங்க. அண்ட் ட்ரீட்ஸ் இம் கைண்ட்லி அண்ட் என்ஷூர்ஸ் இஸ் கம்ஃபர்ட். ரொம்ப பெட்டு மாதிரி ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கிங் ஆஃப் ப்ராப்டிங்னா வைஸ் அண்ட் மாரலி அப்ரைட் பர்சன். அவர் வந்து கிரிட்டிசைசஸ் யூரோப்பியன் பாலிடிக்ஸ். அவங்கள வந்துட்டு யூரோப்பியன் பொலிட்டிஷியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா கரப்ட் அண்ட் பார்பாரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. The கோட் டார்ஃப், நம்மளுக்கு எப்படி வாயேஜ் ஆஃப் லிலிபுட்ல வந்துட்டு கலிவர்ஸ்க்கு எனிமி இருந்தாங்க தி சேம் வே இங்கேயுமே அவருக்கு எனிமி இருக்காங்க. இங்க யார் எனிமி அப்படின்னு பார்த்தோம்னா எனிமில கைண்ட் ஆஃப் எ ஜெலஸ் பர்சன் கலிவர், பிகாஸ் கலிவர் ஸ்மாலர் தேன் ஹிம். ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுனால மேபி வந்து வந்து ஜெலஸா இருக்கலாம். அண்ட் பிளேஸ் cruel tricks on Gulliver. And animals and insects use பண்ணிருக்காங்க, symbolic dangers, and giant wasp that attacks Gulliver. Monkey or minor character snatches Gulliver, causing danger and represent the vulnerability of humans in a giant world. ஏன்னா ரொம்ப டைனியா இருக்கனால ஹியூமனோட vulnerability வந்துட்டு இதை ரெப்ரசென்ட் பண்ண particular scene. So the story of the part 2 என்னன்னா shipwreck and discovery. Again Gulliverோட ஷிப் வந்துட்டு அவரு இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் வாயேஜ் முடிச்சு அவரோட நேட்டிவ் பிளேஸ் போறாரு. அகெயின் he is taking his வாயேஜ். அதுல வந்துட்டு அவரோட ஷிப் அகெயின் ரெக் ஆயிட்டு பிராப்டிங்நாக் வர்றது. There he met a land of giants about 60 feet tall.
he is found by யார் அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறாரோ ஒரு ஃபார்மர் தான் பாக்குறாரு. அண்ட் தென் அவர் ஃபார்மர் வந்து கலிவரை ஒரு பெட்டு மாதிரி ட்ரீட் பெட்டு இல்ல ஒரு எக்ஸிபிஷனுக்கு வச்சு மணி ஏர்ன் பண்றாரு. அவரோட 9-year-old டாட்டர் கிளம்டல்விச் பிகம்ஸ் கலிவர்ஸ் நர்ஸ் அண்ட் கேர்டேக்கர். நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஷிஃப்ட் அவருக்கு நடக்குது. குயின் பைஸ் ஹிம் ஃப்ரம் ஃபார்மர் அண்ட் ரொம்ப சேஃபா அவரை பாத்துக்கிறாங்க. அவரை வந்து எதுல வச்சிருக்காங்கன்னா ஒரு டிராவலிங் பாக்ஸ்குள்ள சேஃபா வச்சிருக்காங்க. அண்ட் தென் கிங்ஸ் மாரல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த இடத்துல கலிவர் வந்துட்டு யூரோப்பியன் பாலிடிக்ஸ் பத்திலாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது த கிங் வந்து அந்த பாலிடிக்ஸையோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் சொசைட்டி பாலிடிக்ஸ்லாம் கேட்ட உடனே இது வாஸ் ரியலி ஹாரிஃபைட். அண்ட் யூரோப்பியன்ஸ் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா ஒடியஸ் லிட்டில் வர்மிங் அப்படின்னு சொல்றாரு. Which means disgusting, அதாவது thoroughly disgusting creature, unwanted pest அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா அந்த யூரோப்பியன்ஸையும் அப்படி சொல்றாரு. Because of the greed, corruption and love for war. Then incidents showing scale difference. So Gulliver faces dangers from giant animals. ரொம்ப டைனியா இருக்கனால நிறைய இந்த இன்செக்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அவர் அட்டாக் பண்ண பார்க்குது. He finds human features, skin, pores, flaws, ugly when magnified. And escape. So அங்க இருந்து ஒரு எஸ்கேப் எப்படி எஸ்கேப் ஆறாரு அப்படின்னா while in a box near the seashore கிட்ட அந்த பாக்ஸ் ஒரு சேஃப்டி பாக்ஸ்குள்ள இருக்காரு இல்லையா, அந்த பாக்ஸ் வந்து ஒரு ஜெயிண்ட் ஈல் வந்து தூக்கிட்டு போயிட்டு கடல்ல விட்டுருது. பாக்ஸ் இஸ் ட்ராப்ட் இன்டு தி சீ. அங்க இருந்து ஒரு எஸ்கேப் ஆகி ரெஸ்கியூட் பண்ணி ஒரு இங்கிலீஷ் ஷிப் வருது. அவங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னா அவரோட நேட்டிவ் லேண்டுக்கு போய் விடுறாங்க. இதுதான் வந்து பார்ட் 2 ஸ்டோரி. Next, part 3, a voyage to Laputa, Balnibarbi, Luggnagg, Glubdubdrib, and Japan. So in the particular part, and again, Gulliver's ship வந்து pirates எடுக்கப்படுது. and he set adrift and rescued. யார் காப்பாத்துறாங்கன்னா with the flying island of Laputa. Lilliput வந்து it's a land of tiny people பார்த்தோம். Laputa வந்து it's a flying island, floating island or flying island. The Laputan inhabitants are obsessed with mathematics, music and astronomy. அவங்க வந்துட்டு no proper intellectually they are அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. They are so obsessed in thought they need servants. So அவங்களோட servants name வந்து flappers. Symbolizes Laputa எதை represent பண்றாங்க அப்படின்னா impractical intellectualism disconnected from real life. அவங்க கம்ப்ளீட்டா ரியல் லைஃப்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அவங்க லைஃபே மேத்தமெட்டிக்ஸ் மியூசிக் அண்ட் அஸ்ட்ரானமின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பிளேஸ் தான் வந்து Laputa. Balnibarbi, again, இந்த particular place வந்து ruled by Laputa தான். The land surface because of absurd scientific experiments. So அங்க ஒரு அகாடமி இருக்கு, அகாடமி ஆஃப் Laputa. So in case உங்களுக்கு PGTRBல இது எந்த பார்ட் ஆஃப் பிளேஸ்ல வருது Gulliver's Traveler கூட வரலாம். So அகாடமி ஆஃப் Laputa வந்து Balnibarbi பார்ட்ல வருது. And next, Glubdubdrib. இது வந்து இட்ஸ் an island of magicians. இதுல கவர்னர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் லைக் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்ல வர மாதிரி எப்படி ஃபாஸ்டர்ஸ் கேன் பிரிங் அலெக்சாண்டர் தி கிரேட், எலன் ஆஃப் ட்ராய் அப்படி வர அதே மாதிரி இதுலயுமே வந்து கவர்னர் கேன் சம்மன் கேன் பிரிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் லைக் ஜூலியஸ் சீசர், அரிஸ்டாட்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கலிவர் முன்னாடி வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் கொண்டு வர முடியும். And Luggnagg, Gulliver meets the Struldbrugs. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து they are immortal. அவங்களுக்கு வந்துட்டு no end, no death for them. another problem, biggest problem அவங்களுக்கு என்னன்னா அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்துட்டு ஏஜிங் எட்டர்னல் ஓல்ட் ஏஜ் வந்து ரொம்ப மிசரபிளா இருக்கு. ஸோ இது எதை சட்டையர் பண்ணியிருக்காருன்னா சட்டையர் ஆன் த விஷ் ஆஃப் இம்மார்டலிட்டி. And finally, Japan and return home. Gulliver visits Japan and secures passage back to England. So part 3 our characters, Emil Gulliver, as we all know, narrator and traveler.
கிங் ஆஃப் லெப்புட்டா. அவர் தான் வந்துட்டு இந்த ஃப்ளையிங் ஐலாண்டோட ரூலர். ஹைலி இன்டெலெக்சுவல் பட் இக்னரண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ். ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆனா ப்ராக்டிக்கல் ரியல் லைஃப் நாலேஜ் அவருக்கு இல்லை. லெப்புட்டன்ஸ் வந்து இன்ஹெபிட்டன்ஸ் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபிளாப்பர்ஸ் யாருன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்வன்ட்ஸ். அவங்க சர்வன்ட்ஸ். அவங்களோட ஒர்க் என்னன்னா they tap people's mouth or ears with bladders to keep them attentive. அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்க சர்வன்ஸ் அவங்க. ப்ரொஜெக்டர்ஸ் ஆஃப் லெகடோ வந்து சயின்டிஸ்ட் அட் தி அகாடமி ஆஃப் லெகடோ. அண்ட் அவங்க இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ரெடிகுலஸான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸே இல்லாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருப்பாரு. The governor of Clubbed Up Trip யாருன்னா magician ஆல்ரெடி சொன்ன மாதிரி. So he summons a dead for Gulliver. Historical figures யாருன்னா Alexander the Great, former, and Stolperux, immortal beings of Lugnac who suffer from the misery of endless aging. அவங்க பெரிய பெயின்ஃபுல்லான லைஃப் என்னன்னா endless aging-ஆ இருக்கு. அதனால அவங்க ரொம்ப சஃபர் ஆறாங்க. Next, moving to the final part 4, a voyage to the land of Huinoms. Ship mutiny, அதுல வந்து set him ashore and in an unknown landல விடுறாங்க கலிவரை. அங்க யாரை இவர் மீட் பண்றாருன்னா யாகூஸை பாக்குறாரு. அவங்களும் ரொம்ப சேவேஜ் அண்ட் ஃபில்தி ஹியூமன் லைக் கிரியேச்சர்ஸா இருக்காங்க. அவங்களதான் யாகூஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா they are greedy, violent and ugly. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட் தான் மீட்டிங் த ஹியூமன்ஸ். அவங்க வந்து இன்டெலிஜென்ட், ரேஷனல் அண்ட் மாரல் ஹார்சஸ். அது ஹியூமன்ஸ் கிடையாது, ஹார்சஸ். அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா எப்படி ஒரு லேண்டை ரூல் பண்றாங்க. வித்தவுட் எனி கரப்ஷன், நோ கிரைம், நோ லைஸ், பியோர் ரீசனோட இன்டெலெக்சுவலோட ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. So Gulliver அங்க ஸ்டே பண்ணியிருக்காரு and he lives with them and ஹியூனம்ஸோட மாஸ்டர் வந்துட்டு கலிவருக்கு வந்துட்டு the peaceful society பத்தி டீச் பண்றாரு. அண்ட் இந்த ஹியூனம்ஸ் இன்னொன்னு என்ன ஃபீல் பண்றாங்கன்னா யாகூஸ் எல்லாம் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா டிஸ்கஸ்டிங் அனிமல்ஸா பாக்குறாரு. அண்ட் கலிவர் பிகின்ஸ் டு சி அவங்க கூட சேர்ந்து கலிவருக்குமே அந்த ஒரு ஃபீல் வருது ஹியூமனை வந்துட்டு ஹியூமன் பீங்ஸ் வந்து இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. And then the humans decide that Gulliver, being too much like a Yahoo, must leave their land. So அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இந்த ஹார்சஸ் கலிவருக்குமே வந்துட்டு இந்த யாகோவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இல்ல he looks more like them, அந்த மாதிரி இருக்காங்க, அவர் மாதிரி இருக்காங்கன்றதுக்காக இந்த லேண்ட்ல நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா கலிவருக்கு அந்த லேண்ட்ல வந்து வெளியே வரவே பிடிக்கல அவருக்கு. பட் he has to move from that place. So his heart broken to leave that particular place. அங்க இருந்து யார் அவர் ரெஸ்கியூ பண்றாங்கன்னா போர்ச்சுகீஸ் ஷிப் தான் வந்து அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இங்கிலாந்து ரிட்டர்ன் ஆறாரு. ஆனா இங்கிலாந்து ரிட்டர்ன் ஆயிட்டதுக்கு அப்புறமாவே he avoids human company. ஏன்னா லைக் he feels he started seeing the humans வந்து யாகூஸ் மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. And part 4 ஓட கேரக்டர்ஸ். Narrator Gulliver and Honims, rational, wise horses who live by reason and virtue, the most intellectual characters. And our master, a kind and intelligent horse who educates Gulliver about their society. Yahoos வந்து savage, more like human creatures. Their mind are filled with the greed, lust and violence எல்லாம் இருக்கு. அதனாலதான் வந்து ஈவன் Gulliver being a human, ஒரு ஹியூமனா இருந்து அவருமே யாகோ வந்து ஹேட் பண்றாரு. At the same time after இங்கிலாந்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமே அவர் வந்து இந்த ஹியூமன் பீங்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு. And assembly of the Honims governing body that decides Gulliver must, அவங்க தான் வந்து டிசைட் பண்றாங்க Gulliver வந்து resembles யாகூமா இருக்கனால he should not stay there, அங்க அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணி அனுப்பி வைக்க பாக்குறாங்க. கேப்டன் டான் பெட்ரோ டி மெண்டிஸ், இவர் தான் வந்து போர்ச்சுகீஸ் சி கேப்டன். அவர் தான் ரெஸ்கியூஸ் Gulliver and treats him kindly, though Gulliver is reluctant to be near humans. Again அவர் நல்லபடியா ட்ரீட் பண்றாரு, ரொம்ப கைண்டா இருக்காரு. ஆனா கலிவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் ஹியூமன்ஸ் கூட கனெக்ட் பண்ண அவருக்கு விருப்பம் இல்லை.
Next, the historical context of this particular novel என்னன்னு பார்த்துக்குவோம். Published in 1726, earlier 18th century England during Enlightenment. So, political climate என்னன்னு பார்த்தோம்னா, Britain was அந்த டைம்ல dominated by Whig and Tory party conflicts. இந்த conflicts ஒன்று போயிட்டே இருந்துச்சு. King George the First was on the throne. அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. Robert Walpole, the Prime Minister, was often accused of corruption. அவர் வந்து கரப்ஷனால பயங்கர அவர் மேல அக்யூசேஷன் இருந்துச்சு. ஸோ ஷிஃப்ட் இந்த கேரக்டரை தான் எந்த கேரக்டர் மூலமா சட்ரைஸ் பண்ணியிருக்காருன்னா ஃபிலிம் நாப்ன்ற ஒரு கேரக்டர்ல சட்ரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சயின்டிபிக் ரெவல்யூஷன் அண்ட் என்லைட்டன்மெண்ட், நியூ ஐடியாஸ் இன் சயின்ஸ் அண்ட் பிலாசபி என்கரேஜ்டு ரீசன், என்கரேஜ் ஆகப்பட்டது. ஆனா ஷிஃப்ட் வான்ஸ் அகேன்ஸ்ட் இம்ப்ராக்டிக்கல் சயின்ஸ் ஃபார் சயின்ஸ் சேக். ஸோ அதான் அகாடமி ஆஃப் லெகோடோ. ஷிஃப்ட் எதுக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்காருன்னா சயின்ஸ் ஃபார் சயின்ஸ் சேக் அகேன்ஸ்டா இருந்தாரு, விச் வாஸ் ப்ராக்டிஸ்டு அகாடமி ஆஃப் லெகோடோல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஷிஃப்டோட பொலிட்டிக்கல் பொசிஷன் என்ன, அவரோட ஸ்டாண்டர்ட் என்ன, அவர் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, இனிஷியலி அவர் வந்துட்டு பிக் சப்போர்ட்டரா இருந்தாரு. லேட்டர் யாரை சப்போர்ட் பண்ணாரு, டோரியை சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் இந்த ஒர்க்ல வந்து இந்த ஒர்க்ல வந்து he criticized political corruption, war and misuse of power வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த்ரூ திஸ் நாவல் டு ஸ்பீக் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் வித்தவுட் டைரக்ட்லி நேமிங் பீப்புள். ஸோ அவர் வந்து யாரோட பேரும் டைரக்டா மென்ஷன் பண்ணல, ஏன்னா டு அவாய்ட் திஸ் லீகல் சிஸ்டம், லீகல் அந்த லாக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா அதனாலதான் அந்த புக்கு கூடமே வந்துட்டு அவர் பேர்ல அவர் பப்ளிஷ் பண்ணாம அனானிமஸா தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ தீம்ஸ் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் பார்க்குறோம். அதுல வந்து சட்டையர் ஆன் ஹியூமன் நேச்சர்னு சொல்லியாச்சு. அண்ட் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம், லில்லிபுட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டையர் ஆன் பெட்டி பார்ட்டி பாலிடிக்ஸ், ரிலிஜியஸ் டிஸ்பியூட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரைவல்ரி. அந்த between Lilliput and another empires பார்த்தோம் இல்லையா, it's a war between conflict between Britain and France. ப்ராப்டிங் நாங் வந்து moral judgment on European corruption பத்தி சொல்றது. லிமிட்ஸ் ஆஃப் நாலேஜ், லெபுட்டாவும் லெகடாவும் வந்துட்டு they just restrict themselves with music, mathematics, astronomy சொல்லிட்டு லிமிட் பண்ணிக்கிட்டாங்க. ரியல் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவங்க எஃபர்ட் எடுக்கல. And then moral versus instinct. Morals வந்து humans represent pure reason and morality. Yahoo represent வந்து என்ன, instincts, human refer பண்ணி சொல்றது. Perspective and relativity. And shift changes the reader's perspective on what is important or civilized. Colonialism and cultural superiority. So இந்த voyages எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்குன்னா, யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் கான்குவெஸ்டிங்கும் அண்ட் கொஸ்டினிங் தி ரைட் டு டாமினேட் அதர் பீப்புள், இதுதான் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் themes and style of writing of Jonathan Swift. So thank you for watching. ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசன். Thank you.